பண்ணணும் மேடம். அம்மா கலெக்டர் தான் பண்ணீங்க, கலெக்டர் தான் பண்ணீங்க. பேட்டி கொடுக்குறாரு, நீங்க வந்து வேணும்னே மீடியா எல்லா மீடியா உங்களை பாக்கிறதுக்காக பேசுறீங்களா? எல்லா மீடியா திரும்பிச்சு உங்களை பாத்துச்சு. கள்ளச்சாராயத்துக்கு 52 உயிர்களை பலி கொடுத்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சென்றார். ஒரே வீட்டில் இருவரை பறிகொடுத்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்ன பிறகு திருமாவளவன் பேட்டியளித்தார். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றார். அப்போது நாச்சியாள் சுகந்தி என்ற பெண் திருமாவளவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். விசிகாவுக்கு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, சட்டசபை நடக்குது, அங்க அரச கேள்வி கேட்காம இங்க வந்து ஆறுதல் சொல்றதுனால என்ன லாபம் என நாச்சியாள் சுகந்தி கேட்டதும் திருமாவளவனும் விசிக கட்சியினரும் அந்த பெண்ணை திரும்பி பார்த்தனர். இன்றைக்கு சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு ஒப்பாரி ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கை போதாது, தீவிரமான உடன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இந்த பெருந்துயரத்தின் பின்னணியில் இருக்கிற எத்தனால் மாஃபியா கும்பலை கைது செய்ய வேண்டும். கடும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மெத்தனால் விற்கப்படுகிறது. ஆனால் இந்த கள்ளச்சந்தையிலே தாராளமாக இது புழங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது. பேட்டியை முடித்த பிறகு யார் அது என திருமாவளவன் கேட்டார். உடனே விசிக தொண்டர்கள் கொதித்து எழுந்தனர். தொடர்ந்து இந்த சம்பவ எதிரொலியா தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனை பண்ண வந்திருக்கியா, நீ என்ன பாதிக்கப்பட்டியா, நீ யாரு கேள்வி கேட்க என கோபத்தை கொப்பளித்தனர். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் என நாச்சியாள் சொன்னார். ஆனால் அந்த பெண்ணை விசிக நிர்வாகிகள் திட்டி தீர்த்தனர். அந்த பொம்பளை மேல வழக்கு போடுங்க என போலீசிடம் ஆவேசம் காட்டினர். போலீசார் வந்து அந்த பெண்ணிடம் சமாதானம் பேசுவது போல தெருமுனைக்கு தள்ளிச் சென்று அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அம்மா கலெக்டர் தான் பண்ணீங்க, கலெக்டர் தான் பண்ணீங்க. பேட்டி கொடுக்குறாரு, நீங்க வந்து வேணும்னே மீடியா எல்லா மீடியா உங்களை பாக்கிறதுக்காக பேசுறீங்களா? எல்லா மீடியா திரும்பிச்சு உங்களை பாத்துச்சு. அதுக்காக பேசுறீங்க. நீங்க பாருங்க, வழக்கு போடுங்க. எப்படி நீங்க பேசுறீங்க? திருமாவளவனிடம் பெண் கேட்ட கேள்வி பற்றி கருணாபுரம் பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. தலைவருக்கு பக்கத்துல வந்து கத்துற உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கு? என்ன மரியாதை இல்லாம சொல்ல வேண்டிய தகவல் அவர்கிட்ட சொல்லலாம். கைண்டா சொன்னா அவரு ஃபாலோ பண்ணுவாரு. நீங்க பாட்டுல கத்துறீங்களே, என்னது என்ன மரியாதை இல்லாத? தப்பு இல்லாது நீங்க ஃபாலோ பண்றது. உங்களுடைய அணுகுமுறையே தப்பு இல்ல சகோதரி. உங்க அணுகுமுறை தப்பு சகோதரி. உங்க அணுகுமுறை தப்பு.